வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய முதல் கதை. இந்த கதைக்கு அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் யுவராஜ். என்னை பற்றி கூற வேண்டும் என்றால், இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன். பார்ப்பதற்கு நார்மலாக இருப்பேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆசை அதிகம். இந்த கதையின் நாயகி சாலினி. அவள் பார்ப்பதற்கு 96 படத்தின் ஸ்கூல் படிக்கும் காதநாயகி மாதிரி இருப்பாள். அவளுக்கு 22 வயதுதான் ஆகிறது. ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா. அந்த குழந்தைக்கு 6 வயது ஆகிறது. ஆமாம், அவளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. நான் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வெளியூருக்கு சென்றேன். அங்குதான் நான் அவளை பார்த்தேன். அவள் நான் குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். முதலில் அவள் குழந்தை கூட நல்லா பழகுவேன். கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பேன். சாலினி கடைக்கு போக வேண்டும் என்றால் எங்கள் வீட்டு வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவள் போகும்போது வரும்போது எல்லாம் இவளை எப்படியாவது கரெக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் கண்ட்ரோல் படுத்திக் கொள்வேன். என் தங்கை 12 படிக்கிறாள். அவள் லீவுக்கு ஊருக்கு வந்தாள். வந்ததும் அந்த குழந்தை கூட பிறண்டாக பழகி விட்டாள். அந்த குழந்தையை அவங்க வீட்டுக்கு கொண்டு விடுவது, கூட்டி வருவது என இருந்தால். அப்படியே சாலினி கூட நல்லா பிறண்டாக பழகினாள். ஒரு நாள் சாலினி எங்கள் வீட்டுக்கு வந்தாள். நான் அப்பொழுது லேப்டாப் ஒர்க் செய்து கொண்டிருந்தேன். அப்போது சாலினி ஏதாவது புது படம் இருந்தால் ஏற்றி கொடுக்கும் படி கேட்டாள். ஓகே என்று சொன்னேன். ஒரு பென்டிரைவ் கொடுத்தாள். அதில் நல்லா புது படங்களை ஏற்றி கொடுத்தேன். வாங்கி கொண்டு சென்று விட்டாள். ஒரு நாள் அந்த குழந்தை அவள் அம்மா போன் எடுத்து வந்து கார்ட்டூன் போட்டு தருமாறு கேட்டது. நான் அப்போது என் மொபைலுக்கு கால் செய்து நம்பர் சேவ் செய்து கொண்டேன். என் தங்கை லீவு முடிந்து காலேஜ் செருவதாக சாலினி இடம் கூறினாள். அப்போது அவள் போன் நம்பர் கேட்டாள். என் தங்கை என் நம்பர் கொடுத்துவிட்டு வந்தாள். ஏன் என்றால் என் தங்கை இடம் போன் இல்லை. நாங்கள் ஊருக்கு வந்ததும் சாலினி போன் செய்து விசாரித்தாள். தங்கை காலேஜ் சேர்ந்து விட்டாள் என்று கூறினேன். நான் ஷாலினியை பார்க்க வேண்டும் என்றே சீக்கிரமா கிளம்பி விட்டேன். சாலினி படம் ஏந்தி தருமாறு வருவாள். நானும் நல்ல நல்ல படங்களை ஏத்தி கொடுப்பேன். இப்படியே நானும் அவளும் நல்லா பிறண்டாக பழகினோம். ஒரு நாள் சாலினி ஒரு போன் நம்பர் கொடுத்து இது யாரு நம்பர் என்று விசாரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டாள். நானும் விசாரித்தேன். அந்த நம்பர் ஒரு லேடீஸ் நம்பர் என்று கூறினேன். அவள் இந்த நம்பருக்குத்தான் என் கணவர் அடிக்கடி கால் செய்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று கூறினாள். அவள் கணவர் ஒரு மேஸ்திரி. நான் கண்டுபிடித்து சொன்னதும் தேங்க்ஸ் என்று கூறினாள். நான் உடனே பரவாயில்லை என்று சொன்னேன். ஒரு நாள் அவள் என் வீட்டுக்கு வந்தாள். அவள் குழந்தையை கூட்டிச் செல்வதற்காக. அப்போது நான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொன்னேன். அவள் அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டாள். எங்கு அவள் கணவர் இடம் சொல்லிடுவாளோ என்று நினைத்தேன். ஆனால் அவள் சொல்லவில்லை. அடுத்த நாள் வந்தால் அப்போது நான் நேற்று சொன்னதுக்கு பதிலே சொல்லவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவள் லைட்டா சிரித்தாள். நான் உடனே தைரியத்தை வரவைத்து கொண்டு ஒரு ஆறுதலுக்காக அவளை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டேன். அவள் என்னை தள்ளிவிட்டு சென்று விட்டாள். அப்போதிலிருந்து என்னை பார்க்கவும் இல்லை, என்னிடம் பேசவும் இல்லை. அதிலிருந்து நான் சோகமான ஸ்டேட்டஸ் வைப்பேன். அவள் பார்ப்பாள், ஆனால் எதுவும் சொல்லவே மாட்டாள். அப்புறம் நான் சாகுற மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பேன். அப்போ அவள் ஏண்டா நீ இந்த மாதிரி எல்லாம் வைக்குறை என்று கேட்டாள். அதுக்கு நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைச்சதில்லை என்று சொன்னேன். அவள் ஒன்றும் பேசவில்லை. நான் உடனே நீ என் கூட பேசாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் என் கூட பேசு என்று சொன்னேன். அவளும் ஓகே பேசுறேன் என்று சொன்னாள். நல்லா கால் செய்து பேசினேன். அவளும் பேசுவாள். ஒரு நாள் நான் ஐ லவ் யூ என்று சொன்னேன். அதற்கு அவள் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு என்று சொன்னாள். உடனே பரவாயில்லை என்று சொன்னேன். அவள் கணவர் வேலை முடிந்து வந்ததும் போன் செய்து பேசிக்கொண்டே இருப்பார். இவள் ஏதாவது கேட்டால் சண்டை போடுவார்.
இதையெல்லாம் இவள் என்னிடம் கூறுவாள், நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன். உடனே ஒரு நாள் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொன்னேன். அவள் என்ன என்று கேட்டாள். உன்கூட ஒரே ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு சாகணும் என்று சொன்னேன். அவள் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அவள் கணவர் வேலைக்கு தங்கி செல்வதாகவும் கூறினார். வேலைக்கு போயிட்டு வர ஒரு வாரம் ஆகும் என்று கூறினார். அவள் சரி என்று சொன்னாள். அவர் கிளம்பி சென்று விட்டார். சாலினி கணவர் கூட பேசணும் என்று போன் பண்ணினாளோ? எப்பொழுதும் பிஸியாகத்தான் இருக்கும். அவர் உடனே போன் செய்து இவளிடம் சண்டை போடுவார். உடனே நான் அவளுக்கு ஆறுதல் கூறுவேன். ஒரு நாள் நான் உனக்கு ஒரு குழந்தைத்தானே இருக்கு, இன்னொரு குழந்தை ஏன் பெத்துக்கிலியா என்று கேட்டேன். அவள் அதுக்கு என் கணவர் என் கூட சரியாவே பேசுறதில்ல, அப்புறம் எப்படி குழந்தை எல்லாம் என்று சொன்னாள். உடனே நான் உன்கூட ஒரு நாளாவது வாழணும் என்று சொன்னேன். உடனே அவள் வேண்டாம், யாருக்காவது தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்று சொன்னாள். நான் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அவள் ரொம்ப யோசித்தால் பயமா இருக்கு என்றாள். உடனே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். சரி, நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 11 மணிக்கு மேல் வர சொன்னாள். நான் குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆகி வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். மணி 11 ஆனதும் கால் செய்து, யாராவது இருக்கிறாங்களா என்று பார்த்து வா என்று சொன்னாள். நானும் ஓகே என்று சொல்லிட்டு சென்றேன். அவள் கதவை தாப்பால் போடாமல் திறந்து வைத்தாள். நான் உள்ளே சென்றதும் கதவை அடைத்தேன். லைட் ஆஃப் பண்ணி இருந்தாள். லைட் போட்டு பார்த்தால் சும்மா தேவதை மாதிரி சாரி கட்டி இருந்தாள். அப்படியே அவளை தலை முதல் பாதம் வரை மழையால் அவளை நனைத்தேன். உடனே அவள் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்று கூறினாள். அப்புறம் ஒரு மாதம் கழித்து தேதி தள்ளி போனது. நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என் பேருக்கு ஏற்றற் போல் பேரை வைத்தாள். நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து வீட்டை காலி செய்து வேற வீட்டுக்கு குடி போய்விட்டோம். முன்பு போல் இப்பொழுது எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் கணவர் வேலைக்கு போனதும் போன் செய்து அழைப்பாள். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மாதம் ஒரு முறை என எங்கள் பயணம் இருந்தது. நாளடைவில் அதற்கும் சந்தர்ப்பம் அமையவில்லை. ஒரு நாள் நான் ஐ லவ் யூ என்று சொன்னேன். அதற்கு அவள் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு என்று சொன்னாள். உடனே பரவாயில்லை என்று சொன்னேன்.